ஜாலியா வந்து வயக்காட்டுல இந்த மாதிரி இறங்கி ஜாலியா நடங்க. நல்லா இருக்கும், எக்ஸசைஸ் மாதிரியும் இருக்கும். ஜாக்கிங் நாங்க காலையில இருந்துச்சுன்னா எவ்வளோ அழகான சுத்தி முத்தி வயல் முழுக்க மலைகளா இருக்கு, மரங்களா இருக்கு. அதுக்கு பின்னாடி ஒரு டிராக்டர் உழுது போட்டுட்டு இருக்கு. நல்ல கிளைமேட்டு. இந்த மாதிரி தான் 10 மணி காலையில இப்படிதான் இருக்குமே. ஒரு 11 மணி போல தான் இந்த ஊரில் வெயில் அடிக்க ஆரம்பிக்குமே. அதனால சூப்பராக இருக்குது இந்த இடத்துல உட்காந்துருக்குது. நல்ல கிளைமேட்டாக இருக்குது. சுற்றி புத்தி மரங்கள், அனிமல்ஸ்னால் வைல்ட் அனிமல்ஸ் கிடையாது, பெட் அனிமல்ஸ், டொமெஸ்டிக் அனிமல்ஸ். ஓகே, மரங்கள், வயல்கள் எல்லாமே இருக்குது. சுற்றி முற்றி நல்லா இருக்குது. மொத்த ஹோல்னு சொல்லணுன்னா வெரி வெரி சூப்பர். இந்த ஊர் எப்படி, இந்த ஊர் பேர் எப்படி இருக்குன்னு சொல்லட்டுமா? புளியரை இந்த ஊர் பேர். சரியா? இந்த ஊரில் தான் எங்கள் தாத்தா ஆச்சி இருக்காங்க. சரியா? இப்போ நம்ம போய் கொஞ்ச நேரம் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சம் லேட்டாகவே வருவேன். டேய், தண்ணிக்குள்ள பேண்ட் நனையுதுடா. வரவா? நானும் இறங்கட்டுமா? ஓ, சூப்பரா இருக்கு. இப்ப இந்த சைடு திறந்து விட்டேன்னா முழு தண்ணியும் இந்த சைடு வழியா போயிடும். மேலே ஏறிக்கவா? இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோன்னா, ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டிங்கான விஷயம். தீபாவளி வேறு பக்கத்தில் வந்துடுச்சு. நாங்கள் அதுலேயும் காட்டி நேட்டிவ் பிளேஸ்க்கு வந்துட்டோம், எங்களோட தாத்தா ஆச்சி ஊருக்கு. அதனால் இது வந்து ஒரு வில்லேஜ் தான். அதனால் வில்லேஜில் வயல்லாம் இருக்கும். அந்த வயலையும் உங்களுக்கு சுற்றி காத்துட்டு தீபாவளி வந்துடுச்சுல, அதனால் நாங்கள் நேற்று எங்களோட அப்பாவோட அம்மா ஊருக்கு போயிருந்தோம். அப்போ வந்து ரோல் கேப்ஸ் வந்து அவங்க தந்தாங்க வெடிக்கிறதுக்கு. அந்த ரோல் கேப்ஸ் தான் ஃபஸ்ட்டு நம்ம வெடித்து பார்க்க போகிறோம். சரி, வாங்க வெடிக்க ஆரம்பிக்கலாமா? இதில் சின்ன பசங்க வந்து ரொம்ப ஈஸியாக வெடிக்கலாம். எந்த ஃபயர், எந்த தீக்காயமோ எதுவுமே ஏற்படாது. அதனால நாங்கள் இது வெடிக்கிறோம். இதே தீபாவளி நைட்டாக இருந்துச்சுன்னா நான் உங்களுக்கு நித்த வெடியெல்லாம் போட்டு காமிப்பேன். ஓகேவா? இப்போ வந்து வெடி போட போகிறோம். ஐயோ, கலந்துச்சு. எனக்கு இது மாட்டவும் நல்லாவே தெரியும். அதனால
நம்ம யாருக்கனுமே சில குட்டி குட்டி அனிமல்ஸை பார்த்துட்டு வந்துட்டோம். இப்போ அந்த அனிமல்ஸையும் தாண்டி தான் வயக்காடு இருக்கு. அதனால அந்த வயலை பார்த்துட்டு வந்துட்டு வயல் விவசாயம்னா என்னது, வயலில் என்னெல்லாம் விதைக்கிறாங்க, வயலில் எப்படியெல்லாம் ப்ராசஸ் ஓடுது, அந்த 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 பொருட்கள்லாம் இப்போ நம்ம போய் வயலில் பார்த்துட்டு வரலாம். வாங்க போகலாமா? நடக்கிறதையும் சில வீடியோ எடுக்கணும், ஓகேவா? இதுதான் வந்து எங்களோட வயலோட என்ட்ரி பாயிண்ட். இங்கேருந்து தான் எல்லா வயல்ல இருந்து வர தண்ணியும் ஃபுல்லாக ஆகி போகுது. பாருங்களேன் எவ்வளோ தண்ணி இருக்குன்ட்டு. இதை தாண்டி குதிச்சு போகணும் நம்ம, ஓகேவா? இப்போ நம்ம குதிக்கலாமா? குதிக்கணும் தேவையில்லை, நடந்தே போகலாம் நம்ம, சரியா? ஏன்னா கொஞ்சம் ஆழமா இருக்கு. என்ன ரெடி, நீங்களும் வந்து இங்க வந்துருங்க. ஆழமா இருந்துச்சு, கல்லு 2 கல்லும் நடுசு நல்லா கிட்டிக்கிடுச்சு. காலில் நல்லா க்ளீன் ஆக மாதிரியும் இருக்கு. ஏன்னா உண்மையே தான் சவதி எல்லாம் நிறைய இருக்கு, அதில் ஓட்டிட்டு வந்துருவோமா நம்ம. இது பொண்ணா ஆனா இது கேர்ளா பாயா? எல்லாமே எல்லாமே தான். இப்போ நம்மளோட தங்கச்சிங்கெல்லாம் குளிச்சுட்டு இருக்காங்க. எல்லாரும் குளிச்சுட்டு இருக்காங்களா தேய்ச்சிட்டு இருக்காங்களான்னு தெரிய மாட்டேங்குது. ஏன்னா குளிச்சுட்டு இருக்காங்க மட்டும் தெரியுது நல்லாவே. நீங்களே பாருங்க, கியூட்டா இருக்குங்க. அது மூக்குல 2 ஓட்டை இருக்கும், அந்த மூக்குல இருந்து அப்பா விரிச்சுது. எப்பயுமே தண்ணியில இருக்கிறதுனால இப்போ இந்த இதுல வந்து தண்ணி இருக்கு, அதனால அது நீச்சல் அடிச்சுட்டு இருக்கு. பாத்தீங்களா? போமா சரி, நாம போய் மிச்ச நடுவையெல்லாம் பார்த்துட்டு வரலாம். இப்போ இது வந்து மிஷின் நடுவை, இது வந்து மிஷின் நடுவை, அதனால இப்படி நடுவாங்க. அந்த சைடு தான் உண்மையான ரியல் கைவிட்டு இருக்கு. வாங்க நம்ம அந்த சைடு போய் பார்க்கலாமா? இப்போ வயலுமே அங்கங்க தண்ணி போயிட்டு இருக்கோம். சூப்பரா இருக்கு. நாங்க தினமும் ஷாப்பிங் வருவோம் இந்த இடத்துல. கால் திரும்பி போகும்போது சகதியா தான் இருக்கும், காலுக்கு சகதி செருப்பு போட்ட மாதிரியே தான் இருக்கும், காமெடியா இருக்கும். இது வந்து ஒரு மரம். இந்த மரம் எதுக்கு தெரியுமா யூஸ் பண்ணுவாங்க? புளியும் மேடுமா இருக்கும்ல வயலு, அந்த வயலை வந்து சரி சமமா ஆக்கிறதுக்கு தான் இதை யூஸ் பண்ணுவாங்க. நல்லா வெயிட்டாவே இருக்கு. மரம்னா எப்படியும் வெயிட்டா தான் இருக்கும். சரி, இது நம்ம கீழே போட்டோம். சரி, ஒரு விஷயம் இதை பத்தி தெரிஞ்சாச்சு. இது வந்து வயலை சமதளமாக்குற பகுதி பாட்டு அப்படின்னு சொல்லிக்கலாம். டிராக்டருக்கு பின்னாடி கட்டிட்டு எழுதிட்டு போவாங்கன்னு நினைக்கிறேன். உங்க அப்பாட்ட கேட்டு உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் சொல்றேன். வாங்க வாங்க போலாம். இப்போ எனக்கு என்ன தோணுச்சுன்னா, எவ்வளோ அழகான சுத்தி முத்தி வயல் முழுக்க மலைகளா இருக்கு, மரங்களா இருக்கு. அதுக்கு பின்னாடி ஒரு டிராக்டர் உழுது போட்டுட்டு இருக்கு. நல்ல கிளைமேட்டு. இந்த மாதிரி தான் 10 மணி காலையில் இப்படிதான் இருக்குமே. ஒரு 11 மணி போல தான் இந்த ஊரில் வெயில் அடிக்க ஆரம்பிக்குமே. அதனால சூப்பராக இருக்குது இந்த இடத்துல உட்காந்துருக்குது. நல்ல கிளைமேட்டாக இருக்குது. சுற்றி புத்தி மரங்கள், அனிமல்ஸ்னால் வைல்ட் அனிமல்ஸ் கிடையாது, பெட் அனிமல்ஸ், டொமெஸ்டிக் அனிமல்ஸ். ஓகே, மரங்கள், வயல்கள் எல்லாமே இருக்குது. சுற்றி முற்றி நல்லா இருக்குது. மொத்த ஹோல்னு சொல்லணுன்னா வெரி வெரி சூப்பர். இந்த ஊர் எப்படி, இந்த ஊர் பேர் எப்படி இருக்குன்னு சொல்லட்டுமா? புளியரை இந்த ஊர் பேர்.
சரியா? இந்த ஊரில் தான் எங்கள் தாத்தா ஆச்சி இருக்காங்க. சரியா? இப்போ நம்ம போய் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு அப்படியே போய் மித்ததெல்லாம் சுற்றி பார்த்துட்டு வருவோமா? போகலாம். இந்த இடத்துல தான் தண்ணி ஓடுது. மொத்த வயல்ல இருந்து வர தண்ணியெல்லாம் இதில் தான் போகுமே. போய் 2 பாத்தாள் இருக்கும். ஒன்றில் வந்து நிறைய புல் முளைச்சிருக்கும், ஒன்றில் வந்து கொஞ்சமாக புல் ரொம்ப முளைச்சிருக்காம இந்த மாதிரி பாத்தாள் இருக்கும். இங்கே பாருங்க, நடக்கிறதுக்கும் நல்லா இதமாக இருக்கும், வார்மாக இருக்கும். இப்போ கை நடுவுன்னா எப்படி இருக்கும்னா, கை நடுவுன்னா 1 மணி நேரம் கிட்டத்தட்ட வரும். அதுலேயும் எத்தனை பேர் வேணும்னா 10-20 பேர் வேணும். அப்போ தான் மொத்த வயலையும் கவர் பண்ண முடியும், மொத்த வயலையும் நட முடியும். சரி வாங்க நம்ம போய் இன்னும் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் கற்றுக்கலாம். இன்னொரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சது, அந்த இன்னொரு விஷயம் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன். அந்த உழுது போடுற இடத்துல மட்டும் பாருங்களேன். அந்த உழுது போடுற இடத்துல மட்டும் எத்தனை கொக்கு உட்காந்துட்டு இருக்கு. அந்த எதுக்கு தெரியுமா உட்காந்துருக்கு? மண்ணை கிளறும் போது, அந்த மஷின் வந்து மண்ணை கிளறும் போது அங்கேருந்து சில புழு பூச்சி வெளியே வரும்ல, அந்த புழு பூச்சியை எடுக்க அப்படி காவல் காத்துட்டு உட்காந்துருக்காங்கன்னு எனக்கு தெரியும். நான் ஏதோ ஒரு புக்கில் படிச்சிருந்தேன். அதனால தான் இப்போ உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் சொல்லுறேன். ஓகே? இந்த பச்சை பசேர்னு இங்கே மாத்திரம்தான் என்னோட இது, இங்கே மாத்திரம்தான் பச்சை பசேர்னு இருக்கு. அந்த சைடில் என்ன உழுது போட்டு எடுக்காங்கன்னு பார்க்குறீங்களா? ஏன்னா இந்த இடத்துல கொட்டை நட்டுருவாங்க. இங்கேருந்து பிடிக்கி பிடிக்கி அங்கே தனித்தனியாக நடுவாங்க. இது மாதிரி பார்த்தீங்க. இப்போ நான் உங்களுக்கு அந்த வயலை க்ளோஸ் அப்பில் பறவைங்களோட காட்டுறேன். வாங்க. பார்த்தீங்களா, இதுதான் கொக்கு. கொக்கெல்லாம் பக்கத்தில் உட்காந்துருக்கோம். அது வந்து சில வயலை வந்து புல்லெல்லாம் வச்சிருக்கிறது நட்டதுக்கு அடுத்து என்ன பண்ணனா, கொக்கு வந்து எல்லாத்தையும் முளைப்பிடும். அதனால அவங்க வந்து காவலுக்கு உட்காந்துருப்பாங்க. அந்த காவலுக்கு உட்காந்துருக்கிறதுலே அரை நாள் முடிஞ்சிடும். அவ்வளோ நேரம் கொக்கு வந்து அந்த நட்டுருக்கிறதெல்லாம் சாய்ச்சி விட்டுரும். அதனால அரை நாள் முழுக்க இங்கே தான் உட்காந்துருக்கணுமே. ஓகே, இந்த பாருங்க எவ்வளோ கொக்கு நிற்குதுன்ட்டு. கொக்கு, காக்கா கூட நிற்குது. இது என்ன வித்தியாசமா இருக்கு, காக்கா கூட நிற்குது. அடிச்சுட்டு வரும். அதனால மண்ணு நல்லா மிக்ஸ் ஆயிரும். மிக்ஸ் ஆனதுக்கு அடுத்து ஒவ்வொன்றா வச்சோம்னா கரெக்டான பதத்துக்கு வந்து நம்மளுக்கு சூப்பராக நெல் கிடைக்கும். நெல்லிலேருந்து அரிசி இருக்கும். நடுவன் வரதுனால இந்த இடத்துல தண்ணி வந்து பிளாக் ஆயிடுச்சு. அந்த வர பாருங்க கமலேஷ், இப்ப கமலேஷ் இருக்கான்னு பாருங்க. அனைவுள்ள நேயர்களே, நான் போய் கமலேஷை காப்பாற்றி விட்டு வந்தது. தண்ணிக்குள்ள இறங்கிட்டா. தண்ணியில் இறங்கக்கூடாது. மன்னிச்சிட்டிங்களா? மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றா. மன்னிச்சுக்கோங்க, நான் கொஞ்சம் லேட்டாகவே வருவேன். டேய், தண்ணிக்குள்ள பேண்ட் நனையுதுடா. வரவா,
அந்த வயல் உழுது போட்டு இருக்கிறது இதுதான் ஃபிளாட் ஆக்கிடுவாங்க. இந்த மாதிரி தண்ணி மாத்திரம் மேட்டாப்ல போகும், கீழே மாத்திரம் நல்லா ஆழமா மண் இருக்கும். திரும்புங்கடா 2 பேரும். ஹலோ ஹலோ அக்கா, இந்த வீடு அவ்வளோ தூரத்துக்கு வந்துட்டோம். எதுக்குடா மணி கேட்ட? அதெல்லாம் அப்பத்திலே மன்னிச்சு கேட்டிருக்கணும். சரி, இந்த பாருங்க தண்ணி ஓடுறது. அப்பா இதுக்குள்ள மீன் இருக்குப்பா. இதுக்குள்ள மீன் இருக்காதுடா. இப்ப மீன் இருந்தாலும் செத்து இருக்கும். இதுதான் வந்து வல்லாரக்கீரை. இதை சாப்பிட்டா நம்மளுக்கு வந்து நல்ல மூளை டெவலப் ஆகும். இந்த வல்லாரக்கீரையை நீங்களும் பறிச்சு சாப்பிடுங்கோ. பாத்தீங்களா, இந்த வல்லாரக்கீரை சாப்பிட்டா ஸ்னேக் பாபு இருக்காரு. ஸ்னேக் பாபு, இது எனக்கு தேவையா? அப்படியே கேர்ள்ஸ் எடுத்துருக்கல, நான் எப்படி அனுப்பிச்சேன்? வா அப்படி வா. நீங்களும் கேமராமேன் அப்பா வந்துருங்க இந்த சைடு. வண்டி எடுக்க போறான்னு நினைக்கிறேன்டா. ஆமா முடியாது. சரிப்பா, அப்படி கூட சுத்தி போலாமா? இந்த நாத்தை புடுங்கி போட்டு கொஞ்சம் கெட்டு கெட்டா வைப்பாங்க. கெட்டு கெட்டா வச்சிருக்கிறது இந்த கமலேஷ் எடுக்கிறான் பாருங்க. நாத்தை வந்து இந்த கூடையில அள்ளிட்டு போய் ஒவ்வொன்றா தனித்தனியா அள்ளி வைப்பாங்க. இந்த கூடையில தான். இந்த மூட்டை வந்து எதுக்கு வச்சிருக்காங்கன்னா, இந்த கூடை இருக்குல்ல, இந்த கூடைக்கு பின்னாடி வந்து இப்படி கெட்டிடுவாங்க. கெட்டுனா தலையில வச்சு ஈஸியா தூக்கிட்டு போயிடலாம். ஏன்னா வைக்கோல் ஆகும் தலையில. அதான் பொறுத்துக்கிட்டு தான் நம்ம பண்ணணுமே. அப்பதான் நல்லா வயல் கிடைக்கும். இந்த கவர் எதுக்கு தெரியுமா கட்டியிருக்காங்க? கொக்கை விரட்டுறதுக்கு. ஆனாலும் இந்த கொக்கு வந்து பிரச்சனையை உண்டாக்கிட்டு தான் இருக்கும். பாருங்க, முழுசையும் படுக்கப்பட்டுருச்சு பாருங்க. இந்த மாதிரி தான் கொக்கு வந்து சேட்டை பண்ணும். கமலேஷ் எப்படி சேட்டை பண்றான்னா அதே மாதிரி கொக்கு எல்லா நடுவையும் உழப்பி விட்டுருவாங்க. அதுக்காக அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? வெடியெல்லாம் போடுவாங்க. இங்க எடுத்துட்டு வந்து வெடியெல்லாம் கொஞ்சம் போட்டு கொக்கு விரட்டி விடுவாங்க. ஏன்னா கொக்கு போகவே மாட்டேங்குதுரே. சரி வாங்க போலாமா? நடுவாங்கல, நம்ம காட்டுவாங்கல்ல, அப்படி நாமளும் கொஞ்சம் நட்டு பார்ப்போம். சரியா? ஆத்தாடி அப்பாடி. நடக்கிறது ஃபுல்லாவே பூட்ஸ் மாதிரி தெரியுது. ஆழமா போகுது அடிச்சிருக்கிறதுனால. அங்க போயிட்டான், அதனால நம்மளுக்கு கண்டுக்கல. சரி, நான் மேலே ஏறிடுறேன். பூட்ஸ் ரொம்ப வெயிட்டா இருக்கு. எப்படிதான் இதெல்லாம் பண்றாங்களோ? நான் சொன்ன என்ன செருப்பு போட்டுருவேன்ட்டு. செருப்பு போட்டிருக்கேன் பாருங்க. சாதி வந்து நான் இறங்கியே நடக்கிறேன்.
மாதிரியும் இருக்கும். ஜாக்கிங் நாங்க காலையில கத்துவோம். எப்பா சகதியம் இவன் திரும்படா கீரை வைக்கப்பா. ஆமா ஏய் ரொம்ப தின்னா இருக்கு. இந்த பாத்தி யாருப்பா கட்டினது? ஒன்னொன்னா நடதையும் நாம பார்த்துட்டு நாமளும் ஒரு தாட்டி நட்டு பார்த்துட்டு நம்ம வீட்டுக்கு கிளம்பலாம். சரியா? வாங்க போலாம். இதுதான் எங்களோட வயல். இங்க பாருங்க, ஃபுல்லாவே எங்களுக்கு தான். இன்னும் மேக்க ஒரு வயல் இருக்கு. மேக்க வந்து 5 வயல் இருக்கு. இங்கே அலசிட்டுனாப்பா. தூக்கிட்டு போறாங்க பாருங்க. அது மாதிரி தான் வச்சு தூக்கிட்டு போவாங்க. இப்போ அது வீடியோ எடுங்க. அது மாதிரி தான் வச்சு தூக்கிட்டு போவாங்க. அது மாதிரி தான் வச்சு போய் தூக்கிட்டு போய் போட்டுருவாங்க. அந்த கூடையோட யூஸ் இதுதான். ஏப்பா இந்த கழிவு பாத்தீங்களா? அப்பா இங்க கழிவு ஊத்துறாமா? கழிவு வேண்டாம், போய் கழிவு. விவசாயத்தை வளர்ப்போம், விவசாயத்தை மதிப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கரிஷ் கமல் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய்.